கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா முதல் இப்பொழுது விஜய் வரை அரசியலில் இருக்க ஆர்வம் இருக்கின்றது. இதுல சிவாஜி மட்டும் விதிவிலக்கா என்ன? சிவாஜிக்கும் எப்படியாவது முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அப்படித்தான் சிவாஜியும் காங்கிரஸ் கட்சியில இருந்தார். பிறகு அதிலிருந்து விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி கழகம் என்ற கட்சியை உருவாக்கினார். 1988 கட்சியை தொடங்கிய சிவாஜி 1989 தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற கனவில் இருந்தார். சிவாஜி கணேசன் சென்ற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைக்கடல் போல உருவானது. அதனால் சிவாஜி கணேசன் எப்படியும் வென்று விடுவார் என்று மக்கள் மனதில் இருந்தது. ஆனால் சிவாஜி கணேசனுக்கு பேரிடியாக தேர்தல் முடிவுகள் இருந்தது. 1989 சட்டசபை தேர்தலில் சிவாஜி கணேசன் கட்சியில் போட்டியிட்ட அனைவருமே படுதோல்வி அடைந்தார்கள். முதல்வராக வேண்டும் என்ற கனவோடு இருந்த சிவாஜி கணேசன் அதே ஆண்டு தனது தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை கலைத்துவிட்டு ஜனதா தளம் கட்சியில் இணைந்து கொண்டார்.